அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் பகுதியில் வாங்கும் திறன் சமநிலை. ஸோ இந்த பகுதியை தாங்க பார்க்க போகிறோம். இது மிக முக்கியமான பகுதிங்க. ஸோ இதில் வாங்கும் திறன் சமநிலையில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு மட்டும்தான் நமக்கு கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. வாங்கும் சக்தி, அதாவது வந்து நம்ம 10th புக்கில் வாங்கும் சக்தி சமநிலைன்னு சொல்லியிருப்பாங்க. இதே இது நம்ம 8th புக்கு இந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வாங்கும் திறன் சமநிலைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ PPP, அதாவது வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இதுவும் ஒரு பொருளாதார கோட்பாடு தாங்க. இந்த கோட்பாடை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொருளோட ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சரி செய்யப்பட வேண்டிய தொகையை மதிப்பிடுறது தான் இந்த வாங்கும் திறன் சமநிலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சமீபத்திய கணக்கெடுப்பின்படி சமீபத்தில் வாங்கும் சக்தி சமநிலையில் இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்போ யார் இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து சீனா இருக்குது, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அமெரிக்கா வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீனா, ரெண்டாவது அமெரிக்கா, மூணாவது இந்தியா இருக்குது. ஸோ இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. வாங்கும் திறன் சமநிலையில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 3வது இடத்துல இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.